டிவிகேக்குள்ள செங்கோட்டை அமுச்சு வச்சதே அமித்ஷா தான்றாங்க. என்ன சார் இது புது கதையா இருக்கு? புது கதையாக இருக்குது. ஆனால் இது கேள்விப்பட்ட கதை. நீங்கள் பக்கத்தில் இருந்து கேட்டிங்கன்னா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. என்னோட டெல்லி தகவல் என்னன்னா, அமித்ஷா மீட் பண்ணும்போது சொன்னா ஓகே, அப்போ நீங்கள் ஏடிஎம்கேல ஜாயின் பண்ண வேண்டாம், உங்களுக்கு அங்கே எதிர்ப்பு இருக்குன்றீங்க, நீங்கள் டிவிகேல போய் ஜாயின் பண்ணி இப்போ விஜய்க்கு மனசை மாற்றக்கூடிய ஆள் யாருமே இல்லை. ஜான் ஆரோக்கியசாமி என்டிஏ கூடாதுன்ட்டார். ஆதவர்ஜனா பெருசாக கண்டுக்கிறது இல்லை, புசியை பற்றி பேசுறது இல்லை. நீங்கள் அட்வைசராக போய் விஜய் என்டிஏக்குள்ளே கொண்டு வந்து உங்கள் அசைன்மெண்ட் அப்படின்னு அமித்ஷா கொடுத்துருக்காரு. சார் எனக்கு புரியல சார். விஜய் வந்து பாஜக வந்து கொள்கை தெரிங்கிறாரு, பாஜக கூட இருக்கக்கூடிய கட்சிகள் கூட நாங்கள் வந்து கூட்டணி சேர மாட்டோங்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்படி என்டிஏக்குள்ளார போக முடியும்? செங்கோட்டையன் வந்துட்டாரு, செங்கோட்டையன் வந்துட்டாருன்னா டிவிகே ஏடிஎம்கே கூட்டணி கிடையாது. எப்படி இது வந்து எந்த ஒரு பாசிபிலிட்டிஸுமே இதுக்கு இல்லையே சார். புரியுது. இதுக்கு என்ன பதில் அவங்க சொல்றாங்க, என்டிஏக்குள்ள விஜய் வரதா இருந்தா ஏடிஎம்கே மைனஸ் எடப்பாடி அப்படி வந்துட்டு வச்சுக்கோங்க, ஓபிஎஸ் வந்துடுவாரு, டிடிவி வந்துடுவாரு, சசிகலா வந்துடுவாரு. அமித்ஷாவின் கிராண்ட் கனவு நிறைவேறும். அமித்ஷாவோட கனவு என்னது? எல்லாரும் ஒருங்கிணைந்த என்டிஏ. சரி, கூட இல்ல, யார் முதல்வர் வேட்பாளர்? வேல்மணி, எஸ்பி வேல்மணி. சிம்பிள். இது செஸ் காய் தான், ஒருத்தர் காயின் எடுத்து ஒரு காயினை போட வேண்டியதான்.